Hello viewers, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல்ல chicken gravy and chicken varuval தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். chicken gravy வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு பொடி ரெடி பண்ண போறோம். அதுக்காக கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே பட்டை சிறிதளவு கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பட்டையும் கிராம்பும் பொரிஞ்சிருச்சு. அது கூட நம்ம வரமல்லி 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃபயரில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சிக்கன் குழம்புக்கு அரைச்சி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே இஞ்சி சிறிதளவு, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டு லைட்டாக வதங்கினோன்னே தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிளகாய் மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா மல்லி அரைப்படாது, அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோவை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினாதான் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றல, ஆனாலும் தண்ணி வருது. இந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தண்ணி நம்ம சேர்க்காமையே அதுலேருந்து தண்ணி நல்லாவே விடுது பாருங்கள் சிக்கன்லேருந்து. அந்த தண்ணிலாம் வெளியில் வந்தால் தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. அது கூடவே நம்ம பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி திக்னஸ் கொடுக்கறதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட கலந்துடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். நல்லா கொதிச்சு வரட்டும்.
குழம்பு நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்புல உள்ள கறி எல்லாத்தையும் வந்து அரிக்கரண்டி வச்சு நம்ம எடுத்துடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே குழம்போடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது தனியாக எடுத்து நம்ம ஒரு ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புல உள்ள கறி எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கறியை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுக்கு பட்டை சோம்பு எதுவும் தேவையில்லை. அது கூடவே அரை தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குழம்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இது கூட கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கல, அந்த குழம்பு மட்டும்தான். இது கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது வேணுன்னா சேர்க்கலாம், அப்படி இல்லைனா விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த கறியோடு சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு அண்ட் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.